ஸோ மக்களே இந்த வீடியோவில் நம்ம KZ Castor Pro அப்படின்ற இந்த IEM உடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. நம்ம கூட இப்போ ரீசெண்டாக KZ Castor பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம். இது KZ Castor Pro உடைய ரிவ்யூ. நல்ல விஷயம் என்னன்னா இந்த IEM உங்களுக்கு 1500 பட்ஜெட் கூட தான் வரும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இதில் கொடுக்குற விஷயங்கள் என்ன, அது எப்படி இருக்குது, இதை நீங்கள் வாங்கலாமா, எப்படிப்பட்ட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டக்குன்னு சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் KZ Castor பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டிசைனில் தான் இருக்குது. கலர் மட்டும் வேறு மாதிரி இருக்கேடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்மன் டார்கெட் வெர்ஷன், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த வெர்ஷன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற கலரில் தான் இருக்கும். ஸோ IEM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு மெட்டல் ஷெல்லில் உங்களுக்கு Castor Pro அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கீழே அப்படியே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறது உங்களால் நல்லா பார்க்க முடியும். அப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Castor சீரிஸ் கூடனே இருக்கிற அந்த டியூனிங் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்படியே கேபிள் குவாலிட்டின்னு வந்தீங்க அப்படின்னா இது நார்மலான OFC கேபிள் தான். நீங்கள் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ப்ரைஸ்க்கு வாங்குற எல்லா IEM உடைய கேபிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கேபிளும் இருக்குது. கீழே வந்து ஒரு எல் ஷேப் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. மைக்கு இல்லை, மைக் வந்து நான் வாங்கின வேரியண்ட்டில் இல்லை. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைக் இருக்கிற வேரியண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் மாறும். அதெல்லாம் கொஞ்சம் கடைசியில் பார்ப்போம். அடுத்து முக்கியமாக இதோடைய சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ரைட்டா? KZ Castorக்கு இதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். KZ Castorம் சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த டீட்டெயிலிங்கில் தான். ஸோ KZ Castor விட இதில் இருக்கிற டீட்டெயிலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப கிளாரிட்டியாக அந்த சாங் கேட்க முடியுது, ஓகேவா? அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதில் உள்ள டைனாமிக் டிரைவர். இதில் 10mm 2 டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. நான் இதோட சவுண்டை எப்படி வச்சு சொல்ல போகிறேன்னா இதோட எல்லா ட்வீடிங் ஸ்விட்சஸையும் நான் ஆஃப் பண்ணி இதோடைய அந்த டிஃபால்ட்டான சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ இதோட டிஃபால்ட் சவுண்டிங் எப்படி இருக்குன்னா நீங்கள் லோ ஏரியாஸ், அதாவது இந்த பேஸ் விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் இருக்கிறதுன்றது தெரியும். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பஞ்சியாக அந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது. அப்படியே நீங்கள் மிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வோக்கல்ஸ் எல்லாம் செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. இந்த இடத்துல தான் அந்த கேஸ்டரோடைய இது வந்து ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். டீட்டெயிலிங் அட்டகாசமாக இருக்குது. மேல் வாய்ஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் வாய்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், அந்த வாய்ஸுடைய அந்த கிளாரிட்டி வந்து இங்கே சூப்பராக எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி ட்ரெபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட் மோடில் ட்ரெபிள் ரொம்ப பீக் ஆகலை. ரொம்ப பீக் ஆகாமல் ஒரு மாதிரி பீக் ஆகிறதா இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது கூட. ஃப்ளாட் இல்லை, ஒரு மாதிரி ஒரு கர்வியான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சிலருக்கு வந்து அந்த ட்ரெபிள் பீக் ஆகிற விஷயம் பிடிக்காது, காதை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இதில் இருக்காது இந்த டிஃபால்ட் மோடில், ஓகேவா? பர்சனலாக இந்த டியூனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் யூஸ் பண்ண முக்கால்வாசி நேரம் இந்த டியூனிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்விட்ச் பக்கமே போகல. பட் இன்கேஸ் உங்களுக்கு பேஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா அப்போ தான் இந்த டியூனிங் ஸ்விட்ச் உங்களுக்கு உள்ளே வருது. இந்த டியூனிங் ஸ்விட்சில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்விட்சை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்து பூஸ்ட் ஆகும். இந்த 2த்தையும் ஆன் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செம பஞ்சியான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சப்பேஸ்லேயுமே உங்களுக்கு அந்த ரம்பிள் சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரம்பிள் எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே சூப்பராக இருக்கும். இந்த 2 ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான், ஓகேவா? இதை ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பேஸ் பிடிச்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு மோட் இருக்குது, ரைட்டா? அதுவே உங்களுக்கு வோக்கல்ஸ் ஹைஸ் ரெண்டுமே எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அது உங்களுக்கு இன்னமும் அதிகமாக வேணும்னா 3rd and 4th ஸ்விட்ச் இந்த 2 உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரெபிள்ஸாக வோக்கல்ஸ் இதெல்லாமே பூஸ்டாக கொடுக்கும். நான் அது பக்கம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணல, பட் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த ஒரு IEM வந்து ஒரு வேர்சடைலான ஒரு IEM அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். KZ Castorக்கு நான் இதே தான் சொல்லியிருப்பேன், இதுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இந்த IEM உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ஓகேவா? பேஸ் பிடிச்சாலும் சரி, இல்லை பேஸ் பிடிக்கிறனாலும் சரி, இதுக்காக இம்ப்ரூவ் பேஸ்ன்ற ஒரு வெர்ஷனே தனியாக இருக்குது. அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுலேயும் ஸ்விட்சஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாக இருக்கும். அதாவது இதில் கொடுக்குற பேஸ் பத்தலைன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பேஸ் வாங்கிக்கலாம், அந்த வெர்ஷன் வாங்கிக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு ஆப்ஷன் இதில் நீங்கள் மேனுவலாக டியூன் பண்ணி வச்சுக்கலான்றதுனால ரொம்ப ஒரு வேர்சடைலான ஒரு IEM இருக்குது. எனக்கு பர்சனலாக அந்த KZ Castor இருக்கட்டும், Castor Pro ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. பட் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி Castor Pro தான் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் Castor வச்சுருக்கேன், ப்ரோக்கு அப்டேட் ஆகலாமா அப்படின்ற மாதிரி
மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் புதுசாக 1500 கொடுத்து வாங்குற அளவுக்கான சவுண்ட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐஎம் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேசி கேஸ்டர் வாங்கலாம், கேஸ்டர் ப்ரோ வாங்கிடலாம். ஓகேவா, இதுதான் என்னுடைய சஜஷன். அண்ட் எஸ், இதில் மைக் உள்ள வெர்ஷனும் இருக்குது. என்கிட்ட மைக் இல்லைன்னா அதை பற்றி எதுவும் பேசலை. இதில் உங்களுக்கு நிறையா வேரியன்ஸ் இருக்குது, நிறையா இல்லை 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் டார்கெட் வெர்ஷன், இன்னொன்று இம்ப்ரூவ்ட் பேஸ் வெர்ஷன். இதை நீங்கள் ரெண்டுத்துலேயுமே மைக் வச்சும் வாங்கிக்கலாம், மைக் இல்லாமலே வாங்கிக்கலாம். ஸோ இதில் இந்த ஹார்மோன் டார்கெட் வெர்ஷன் ரேட் கம்மி, இம்ப்ரூவ்ட் பேஸ் வெர்ஷன் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். 1490 அப்படின்ற ப்ரைஸ்க்கு இந்த ஹார்மோன் டார்கெட் வெர்ஷன் மைக் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். மைக் ஆட் பண்ணாலோ இல்லை இம்ப்ரூவ் பேஸ் வெர்ஷன் போனாலோ அதில் மைக் வச்சு வாங்கினாலோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகிட்டு போகும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கான்செப்ட் கார்டில் பார்த்துக்கலாம். நான் பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட்லேயே இருக்கிற ஐஎம் என்னென்ன அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட்டும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுடைய பட்ஜெட் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியான ஐஎம் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா, அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ஐஎம்மோட ரிவ்யூ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் குடிச்சிக்கு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is all the way from Audio Tech Tamil, signing out.